Hello everyone, welcome to Dynamics TNBC Hub. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024 நடைபெற்ற இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பகடை சம் கேட்டிருக்காங்க. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. எத்தனை பகடைகள்னா 2 பகடைகள். 2 பகடைகளிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பெண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஒரே ஒற்றை முக மதிப்பெண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இதில் ரொம்ப சிம்பிள் தான். பகடை சம்ம பொறுத்தளவு ஒரு பகடைனா 6 பவர் n அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸை. ஸோ 2 பகடைனா 6 × 6 = 36. இதுதான் மொத்த நிகழ்ச்சி. இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 பகடைகளையும் ஒரே ஒற்றை முக மதிப்பெண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஒரே ஒற்றை முக மதிப்பெண் 2 பகடைகளையும் ஒரே ஒற்றை முக மதிப்பெண்ணா இது ஒரு பகடையில் இருக்கிறது 1 2 3 4 5 6. ஸோ ஒற்றை எண்கள் இதில் என்னன்னா 1 3 5. இரண்டும் ஒரே எண்ணாகவும் இருக்க வேண்டும் என்றால் சாத்தியக்கூறு எத்தனை இருக்கும்? 1 1 3 3 5 5. பிகாஸ் ஒரே ஒற்றை முக மதிப்பெண் கிடைக்க நிகழ்தகவு. ஸோ 3 சாதகமான வழிகள். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா மொத்த முடிவுகள் 36, சாதகமான வழிகள் 3. ஸோ 1 3 3 12 3 36. இதாங்க விஷயம். இதில் கண்டிஷன்ஸ் மட்டும் புரிந்தோம். அந்த இரண்டுமே ஒற்றை எண்ணாகவும் இருக்கணும், ஒரே எண்ணாகவும் இருக்கணும். அதுதான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். 1 1 3 3 5 5. ரொம்ப சிம்பிள் தான். இதில் தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னா 36 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இந்த கண்டிஷன்ஸ் எழுத தெரியணும். இவ்வளோதாங்க விஷயம். மற்றபடி இந்த சம் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் சீரிஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. 1³ + 2³ + 3³ எக்ஸட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதோட கூடுதல் 6084 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். 1³ 2³ 3³ + எக்ஸட்ரா n³ அப்படின்ற ஃபார்முலா என்னன்னா n × n + 1 / 2 the whole squared. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ n × n + 1 / 2 the whole squared. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ n = 12, 12 + 1 13 / 2. ஸோ 2 2 6 2 12. 13 × 12 நீங்கள் பெருக்கினாலே 13 × 6 பெருக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதர்வைஸ் அப்படி வேணாம் அப்படின்னீங்கன்னா இதுவும் ஒரு மெத்தட். இந்த மாதிரி n × n + 1 / 2 the whole squared யூஸ் பண்ணி இங்கே மொத்த வேல்யூ அப்போ இதுக்கு √2 எடுக்கணும், அப்புறம் இப்படி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஸோ என்னை பொறுத்தளவு இந்த மாதிரி சம்முக்கெலாம் நீங்கள் தாராளமாக ஆப்ஷன்லேருந்து போயிருங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். n இருக்கிற இடத்துல 12 போடுங்க. 12 + 1 / 2 போட்டிங்கன்னா இங்கே 6 2. ஸோ 13 6 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 12 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் சம். இது ரொம்ப முக்கியங்க. ஃபிபனாசி சீரீஸ் கேட்டிருக்காங்க. ஃபிபனாசி சீரீஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபிபனாசி சீரீஸ்னால் என்னன்னா இப்போ F1 அப்படின்றது 1 3ங்களா. F3 கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் F1ஐயும் F2ஐயும் கூட்டணும். அதாவது இப்போ F4 கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் 3 2ஓட வேல்யூஸை கூட்டணும். F5 கண்டுபிடிக்கணும்னா F4ஐயும் F3ஐயும் கூட்டணும். தட் மீன் ஃபிபனாசி சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ரெண்டு நம்பரை நீங்கள் கூட்டணும். அது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி சீக்வன்ஸோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இன்னொரு இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி சீக்வன்ஸ் கொடுத்துட்டு 6வது உறுப்புக்கும் 7வது உறுப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டுட்டாங்க. அதாவது இந்த எண்ன்றது உறுப்புகளை குறிக்குங்க. அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபிபனாசி சீக்வன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபிபனாசி சீக்வன்ஸ்னால் அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ F3 கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் F1 F2 கூட்டணும். இதுதான் விஷயம். அதுக்கு ரெண்டு நம்பர், அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை நீங்கள் கூட்டினாலே உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும்.
ஸோ ஃபிபனாசி சீக்வன்ஸ்னால் இவ்வளோ தான். இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா f1 ஈக்குவல் டு 1, f2 ஈக்குவல் டு 3. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா கொடுத்துட்டு f5ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f5 கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ நமக்கு f3ஓட வேல்யூயும் தெரியணும், f4ஓட வேல்யூயும் தெரியணும். ஸோ f3 நான் என்ன சொன்னேன்? 2 நம்பரை முன்னாடி இருக்க 2 நம்பர் இருக்கணும். ஸோ 3 + 1 4. f4க்கு பார்த்தீங்கன்னா 3யும் 2யும் கூட்டணும். ஸோ 4 + 3 7. f5க்கு f4 f3யும் கூட்டணும். ஸோ 7 + 4 11. இவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபிபனாசி சீக்வன்ஸ்னு என்னன்னா எந்த நம்பர் கண்டுபிடிக்கணும், அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க 2 நம்பரை நீங்கள் கூட்டணும். அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் சம். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி கேட்டிருக்காங்க. அதாவது வின் அப்படின்ற வார்த்தை வந்து டிஆர்எம் அப்படின்றதையும், ஸோ ரன்ன்றது எந்த ஸ்டாண்டாக குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக ஏபிசிடி கேட்டாலே நம்ம A to Z வரையும் எழுதிடுவோம், கீழே நம்பர் போட்டுடணும். இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றங்க, ரிவர்ஸ்லேயே எழுதி வச்சுக்கணும். இசட்லேருந்து ஏ வரை எழுதிக்கணும், பட் நம்பர் சேம் தான். இப்போ பாருங்களேன், டபிள்யூ இருக்குங்களா? டபிள்யூன்றது டியை குறிக்குதுன்றாங்க. அதாவது ரிவர்ஸில் டபிள்யூன்றது 4, இங்கே பாருங்கள் டியும் 4. அதாவது சிம்பிள் தான். நீங்கள் நேராக எழுதினாலும் சரி தான், ரிவர்ஸில் எழுதினாலும் சரி தான், எப்படி எழுதினாலும் அதோட வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதுதாங்க இந்த கான்செப்ட். இப்போ பாருங்களேன், W4ங்களா, டியும் 4. இப்போ ஐ பாருங்களேன், ஐயும் 9, ஆரும் 9. ஸோ என்னு பாருங்களேன், என்னும் 14, எம்மும் 14. ஸோ இந்த இடத்துக்கு வாங்க. நமக்கு கேட்டது என்னது? ரன் அப்படின்றது எதை குறிக்கும்? ஆர் வந்து பாருங்களா 18. ஸோ ரிவர்ஸில் ஐ, அதுக்கப்புறம் யூ பாருங்களேன் 21, ரிவர்ஸில் எஃப், தென் என் பாருங்களேன் என் எம். இவ்வளோதாங்க விஷயம். ரெண்டு A to Z வந்து எழுதிக்கணும், Z to A எழுதிக்கணும். எது 2 வேல்யூ மேட்ச் ஆகுது அப்படின்றதான் இது ஒரு லாஜிக்கலாக கேட்குறாங்க. அந்த மாதிரி சமக்கெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு A to Zக்கு எழுதிருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க. குமரனோட தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைக்கிறதுக்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. ஸோ எக்ஸ் கேட்டிருக்காங்க. எப்பயுமே நமக்கு தெரியாத விஷயத்த என்னன்னு எடுத்துக்கணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். குமரனின் தற்போதைய வயது எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோட ஒன்றை கூட்டினால் கிடைப்பது. இது ஒரு ஈக்குவேஷன். 2 மடங்கோட ஒன்றை கூட்டினால் கிடைப்பது என்னது? குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும். குமரனோட 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சம்பள முந்தைய ஆண்டுகள் அப்படின்னா மைனஸ் பண்ணணும், பிந்தைய ஆண்டுகள்னா ப்ளஸ் பண்ணணும். இவ்வளோதாங்க விஷயம். இதை ரெண்டத்தையும் எடுத்துக்கணும். ஸோ குமரன் 2 ஆண்டுகளுக்கு முந்தையவள்னா x-2, அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதுனா x+4. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான். ஸோ நம்ம இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா x² 4x -2x -8 இவ்வளோதாங்க. இப்போ இங்கே 2xும் இங்கே 2xுமே கேன்சல் ஆயிரும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 8 வந்து இங்கிட்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ x² = 9. ஸோ x = +or-3ன்னு வரும். நம்ம ஆன்சர் 3ன்னு எடுத்துக்கணும், ப்ளஸில் தான் எடுக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 3. சரிங்களா? இதில் மெயின் ரீசனே இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சம். இதில் டைம் அண்ட் ஒர்க் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்ததில் 5 மடங்கு திறமையானவர். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு தெரிஞ்சிடும். A/Bன்னு எழுதினீங்கன்னா ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் 5 மடங்குனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இதை இப்படி எடுத்துக்கணும். ஏ பியோட இது வந்து என்னன்னா 5 டைம்ஸ் பியின் வேகத்திற்கு 5 மடங்கு ஏ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிகிறது. ஸோ ஏவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ், தட் மீன் ஏவோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவு. ஸோ x-40 தான் ஏ, அப்போ பி தான் எக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கணும். இந்த மாதிரி நமக்கு எழுத தெரியணுங்க. எழுத தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை பிடிக்கும் ஆகும் நேரத்தை காண்க. ஸோ இப்போ நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஃபார்முலாக்குள்ளே போகலாம். x-40ன்றது யாரு? ஏ. ஏவோடது என்னது? 5x. ஏன்னா ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம A/Bன்னு எழுதுனீங்கன்னா 5x is x.
ஏ என்பவர் பி என்பவர்களை காட்டில எத்தனை மடங்கு? 5 மடங்கு வேகமானவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மடங்கு. ஓகேங்களா? அதை எழுதிக்கணும். ப்ளஸ் இங்கே ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பெருக்கி பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். எக்ஸோட வேல்யூ வந்து 50. இங்கே எக்ஸ்ன்றது யாரு? பி ஒரு வேலையை செய்ய 50 நாட்கள். ஏன்னா இங்கே பி தான் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 40. ஸோ 50 மைனஸ் 14 போட்டால் தான் நமக்கு ஏ. அப்போ ஏவோட வேல்யூ 10. ஸோ இருவரும் சேர்ந்து செய்யும் வேலைக்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1/10, பி ஈக்குவல் டு 1/50. ரெண்டத்தையும் கூட்டுனீங்கன்னா 3/25 வரும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா, இது காரணம் என்னன்னா ஒரு நாள் செய்யற வேலையில மாத்துறோம். அதனால தான் இது ரெசிப்ரோக்கலாக மாறுது. இவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் பண்ண தெரியணும். ஏவோடது என்ன, பியோடது என்னன்றது. ஏ வந்து எவ்வளவு, எக்ஸ் 5x அப்படின்றது எடுக்க தெரியணும். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதாங்க மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவு எதை கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ சரிவகாலம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கூட கிடையாது. ஆனால் சரிவகமும் மெஷர்மெண்ட்டில் தான் இன்வால்வ் ஆகுது. சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணவே முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஃபார்முலாவை கம்ப்ளீட்டாக படிங்க, எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். உயரம் வந்து 5 சென்டிமீட்டர், இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு யாது? சரிவகத்தின் பரப்பளவு என்னது? half h into a plus b. சரிங்களா? ஸோ உயரம் கொடுத்துட்டாங்க, நமக்கு இடைப்பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வித்தின் 1 மினிட்லலாம் சம் சால்வ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா half h into a plus b. சரிங்களா? நெக்ஸ்ட் சம். இதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி வந்து ரொம்ப முக்கியம். கூட்டு வட்டி தனி வட்டியெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். அசல் வந்து 30,000. முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, ரெண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி காண்க. ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா n ஈக்குவல் டு 1ன்றது தான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என்னதுங்க? கூட்டு வட்டிக்கு வந்து p இன்ட்டு 1 + r/100 தான் ஃபார்முலா. அதனால் நான் A1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா முதலாம் ஆண்டுக்கான தொகைன்றனால நான் 1ன்னு எடுத்துக்கிறேங்க. ஸோ p வந்து 30,000 போட்டுக்கிறோம். 1 + 7% தான் ஃபர்ஸ்ட் வட்டி. ஸோ 1 + 7/100 அதான் 107/100 வரும். /100ன்னு ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 32,100ன்றது கான்செப்ட் வரும். சரிங்களா? இது முதலாம் ஆண்டிற்கான தொகைங்களா? அப்படி இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி விகிதம் கணக்கிடப்பட்டால் அப்படின்னும் போது A2 அதான் p + r. இந்த இடத்துல pன்றதே என்னது? இந்த 32,100 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இன்ட்டு 1 + r 2/100 போட்டிங்கன்னா 108. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும் 34,668. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் நமக்கு தெரிஞ்சிடும். அசல் அப்படின்றது நமக்கு அமௌண்ட்டு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஆக்சுவலி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. சிஐயோட ஃபார்முலா என்னன்னா CI ஈக்குவல் டு A மைனஸ் பி தான். ஆனால் இந்த தொகை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + r/100ன்றது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. தட் மீன் தொகைக்கான ஃபார்முலா. இதை மறந்துடாதீங்க. இது தொகைக்கான ஃபார்முலா தான். ஆனால் கூட்டு வட்டின்ற போது இதுதான் ஃபார்முலா. CI ஈக்குவல் டு A மைனஸ் பி. ஸோ ஏவோட வேல்யூ இந்த ஃபைனலாக 2 வட்டியும் போக எவ்வளோ வந்திருக்கு? இந்த 34,668. அசல் பார்த்தீங்கன்னா 30,000 நமக்கு தெரிஞ்சது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் கூட்டு வட்டி. நீங்கள் இது கூட்டு வட்டின்னு நினச்சிடாதீங்க, இதுதான் கூட்டு வட்டி. நான் இதுதான் சொல்கிறேன். இது வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா, இது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா CI ஈக்குவல் டு A மைனஸ் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? ரூபாய் 5,000க்கு 10% வட்டியில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி யாது? தனி வட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். தனி வட்டியோட ஃபார்முலா என்னது? SI ஈக்குவல் டு PNR/100. அழகாக சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அசல் கொடுத்துட்டாங்களா 5,000ன்றது, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. ஸோ 5,000 × 5 × 2/100. அசால்ட்டாக நீங்கள் 2 0 கேன்சல் ஆகும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 2,500 அப்படின்றது ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு சம்மும் சிம்பிள் தான். நம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான்.
தனியூட்டியோட ஃபார்முலா SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக செயின் ரூல் யூஸ் பண்ணணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி. இது 15 அட்டைகளோட மொத்த எடை வந்து 50 கிராம். ஸோ அதே அளவு இருக்கிற 2.5 கிலோ எடை, கிலோகிராம், அது முக்கியம், கிலோகிராம் இடையில எத்தனை அட்டைகள் இருக்கும்? ரொம்ப ஈஸி. இந்த சார்ட்ஸ் கணக்கிட்டுதான். இப்போ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 அட்டை இருக்குங்களா? 15 அட்டை இருக்கும் போது எடை வந்து 50 கிராம்ன்றாங்க. ஸோ இங்கே கவனிச்சு பாருங்க, இங்கே கிலோகிராமில் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்த கிராமாக மாற்றணும். ஒரு அதாங்க, ஒரு கிராமிக்கல் டு 1000 கிலோகிராம்ன்ற கான்செப்ட் வருதுங்களா, அதை யூஸ் பண்ணணும். ஒரு கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம் அப்படின்றதான். அதான் சாரி, ஒரு கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 நாள் 4 1 5 5 டிவைட் பை 2 இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும் உங்களுக்கு. 2500 கிராம்ன்றது யூஸ் ஆயிரும். இப்போ கவனிச்சு பார்ப்போம். 15 அட்டை இருக்கும் போதே 50 கிராம் இருக்குன்னா அட்டைகளோட எண்ணிக்கை அதிகமானா எடை அதிகமாகும். 2500 கிராம்ன்றது எடை அதிகம் தானே. ஸோ இதுவும் அதிகமானா இதுவும் அதிகமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா இது நேர்மாறல். நேர்மாறல்னா என்னன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணும். இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். இதுவே ஒருவேளை சப்போஸ் எதிர்மாறலாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க விஷயம். ஸோ அதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். செயின் ரூல் இது ஆக்சுவலாக. இது கிராஸ் மல்டிப்ளிங்னா 15 × 2500 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 50. ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 0 0 கேன்சல் ஆகும். 1 5 5 3 15ன்றது. ஸோ 25 × 3 போட்டிங்கன்னா அவ்வளோ 75. ஸோ 0 ஆட் பண்ணு 750. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு இந்த இதை கரெக்டாக எழுத தெரியணும். இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இது பேர் வந்து செயின் ரூல். நேர்மாறல் எதிர்மாறல இன்வால்வ் ஆகுது. இங்கே என்னைக்கு அதிகமான இங்கே என்னைக்கு அதிகமாகும், இந்த கான்செப்ட் தான். ப்ளஸ் இதில் ஒரு சின்ன கன்வர்ஷன், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முங்க. 2 எண்களின் பெருக்கல் பலன் வந்து 3200. அதோட ஹச்சிசிஎஃப் வந்து மீப்போவான்றது ஹச்சிசிஎஃப் 40. ஸோ மீப்போமா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா தெரியணும். எல்சிஎம் இன்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கல் பலன். இதுதான் முக்கியம். ஸோ நம்ம கண்டுபிடிப்போம். இரு எண்களின் பெருக்கல் பலன் எவ்வளவு? 3200. ஹச்சிசிஎஃப் எவ்வளவு? 40. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரிஞ்சிடும். 0 0 கேன்சல் ஆகும். 1 4 4 4 32. ஸோ ஆன்சர் இஸ் 80. சரிங்களா? இதெல்லாம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அவ்வளோதாங்க, ஈஸியாக அடிச்சிடலாங்க. நெக்ஸ்ட் சம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஹச்சிசிஎஃப் தாங்க கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பிரஷன் கொடுத்து இந்த மாதிரி ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கும் ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3x² - 27 மற்றும் 2x² - 4x - 6 என்ற 2 படி கோவையின் மீப்போவா காண்க, ஹச்சிசிஎஃப் காண்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 3x² எடுத்துங்களா, 3 வெளியே எடுத்தீங்கன்னா x² - 9 இருக்கும். இந்த 9 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3² எழுதலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்முலாவில் a - b × a + b இது யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. ஸோ அதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். x² - 3² x - 3 x + 3. ஸோ ஃபைனலி 3 × x - 3 x + 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2x² - 4x - 6 அப்படின்றத இதையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா 6 2 12. இந்த இடத்துல -12. அதாவது நீங்கள் கூட்டுனாலும் கழிச்சாலும் இந்த இடத்துல -4ன்றது வரணும். ஸோ 6 2 12. இந்த இடத்த கழிச்சு பார்த்தீங்கன்னா -4 வரும். நல்லா நான் வச்சுக்கோ. இந்த ஃபேக்டரைசேஷன் பொறுத்தளவு இந்த சிம்பிள் எங்கே வரும்னா, இங்கே இருக்க சிம்பிள் எங்கே நீங்கள் வரணும்னா எந்த நம்பர் பெரிய எண்ணோ அந்த இடத்துல போட்டுருங்க. ஸோ இதை 2xன்றதை கீழே கொண்டு போய் டிவைட் பண்ணுவோம். 2 ஸோ 2x. இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிரும். ஓ 2 2 வி 2 6. ஸோ x - 3 x + 1ன்றது வருங்க இந்த இடத்துல. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணாலே உங்களுக்கு இப்படி தான் வரும். அதுக்காக தான் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 3 × x - 3 x + 3 இது ஒரு இது, x - 3 x + 1. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹச்சிசிஎஃப். ஹச்சிசிஎஃப்னா என்னது? பொதுவாகவும் இருக்கணும், குறைவாகவும் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ரெண்டத்துல காமன் வேல்யூ என்னது? x - 3ன்றதான் காமன். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? x - 3ன்றது காமன். ஸோ ஆன்சர் இஸ் ஹச்சிசிஎஃப் வந்து x - 3. ரொம்ப சிம்பிள் தாங்க. சரிங்களா? இந்த ஃபேக்டரைசேஷன் மட்டும் பண்ண தெரியணும், கொஞ்சம் ஷார்ட் பண்ண தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சம் கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஃபைண்ட் த HCF ஆஃப் த நம்பர் 25 அதாங்க 25 36 எண்களின் மீப்போவா காண்க. இதை வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று டிவைட் பண்ணி மீதியை வச்சுக்கிட்டே வரலாம். ஆனால் அது பெரிய வேலைங்க. அது மைண்டே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் பெருக்கிட்டே போயிடலாம். அது 25ன்னு பார்த்தாலே இது 25 அடிபடுன்ற கான்செப்ட் நமக்கு தெரியும். சரிங்களா? 36ன்னு பார்த்தாலே இது 36ஆலே அடிபடுன்றது மாதிரி 36 நம்ம அழகாக பிரிச்சுக்கிட்டே வரலாம். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வேல்யூ வரும். 3 × 5 5 × 7 11 13 இவ்வளோதாங்க. இதே மாதிரி இது ரெண்டுத்துக்குமே பிரிக்க முடியும். ஸோ பிரித்து காமனாக இருக்கிற HCF பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது 3 காமனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 11 இருக்குது, இங்கே 11 இருக்குது, 13 இருக்குது, 13 இருக்குது. இது இந்த சம்முக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும். நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக செஞ்சு தான் பார்க்கணும். நீங்கள் ஏன்னா 25ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி இப்படி கிடச்சிக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது. நான் வேணால் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அதை சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் சம். இதில் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A - B தான் கூட்டு வட்டி. ஆனால் இந்த இடத்துல கவனிச்சிங்களா, கூட்டு வட்டின்னு சூத்திரம் போட்டிருக்காங்களா, ஆனால் அது டோட்டல் அமௌண்ட்டோட சூத்திரம் தான். P × 1 + R / n the whole power n. இதுதாங்க விஷயம். ஸோ பார்க்கலாம் சம. ரூபாய் 10,000க்கு 16% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. ஸோ விஷயத்துக்கெல்லாம் அசல் வந்து எவ்வளவு 10,000. ஸோ 16% வட்டி வீதம். ஸோ ஆண்டுகள் வந்து 3 ஆண்டுகள். அவ்வளோதான் கொடுத்துருக்குது. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணாலே 15,608. அதாங்க நான் சொல்கிறேன். இது வந்து என்னன்னா தொகை. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி. கூட்டு வட்டின்னு கேட்டால் CI = A - B. இதாங்க கூட்டு வட்டியோட ஃபார்முலா காமன் ரெஸ்ட். ஸோ 15,608.96 மைனஸ் அசல் 10,000 கழிச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் ஆக்சுவலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இங்கே வருது. ஸோ 5608.96. ஓகேங்களா? இவ்வளோதாங்க விஷயம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி. ஃபார்முலா தெரியணும், வேற ஒன்றுமே இல்லைங்க. நெக்ஸ்ட் சம். மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இரு கூம்புகளோட கன அளவுகளின் விதியம் 4:9. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ஸோ ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கூம்பின் கன அளவு என்னது 1/3/r²h. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். இது தெரிஞ்சிட்டாலே இந்த சம் சால்வ்டு. ஓகே, இப்போ முதலாவது கூம்பின் கன அளவு என்னன்னா 1/3/r1²h1 அப்படின்னு எடுத்துக்கணும். இரண்டாம் கூம்பினுக்கு 1/3/r2²h2 இப்படி எடுத்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன அளவு இந்த ரெண்டத்தையும் இப்படி எடுத்துக்கோங்க. 1/3 பையெல்லாம் காலி ஆயிரும். r1²h1 r2²h2 = 4:9. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு. ஸோ இந்த இடத்துல h2 அப்படின்றதுக்கு 2h1 அப்படின்றத நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ h1 காலி ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 2 இங்கிட்டு போகும். ஸோ 8/9. ஸோ ரூட் பார்த்தீங்கன்னா 8 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 4 2 8ன்னு பிரிக்குங்களா. ஸோ 4க்கு வந்து 2√2 அப்படின்னு வந்துடும். இங்கே 9க்கு வந்து 3ன்னு வந்துடும். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் R1 is 2√2, R2 3. இதாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது 2√2 is 3. இந்த இதை பிரிக்க தெரியணும், இப்படி எழுத தெரியணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த பாயிண்ட் விட்டுறக்கூடாது. சரிங்களா? h2 = 2h1. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை 2 மடங்கு. இதுதாங்க விஷயம். இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. ஓகே, இது ஃபார்முலா தெரியணும். 1/3/r²h. சரிங்களா? நெக்ஸ்ட் சம். இது பார்த்தீங்கன்னா ABCD என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2, 8, 16, 32, 64 என்ற எண்களை குறிக்கின்றன. ஸோ தென் இந்த ஈக்குவேஷனோட ரூட் ஆஃப் E√3 minus 3 E√3 minus √C இது மைனஸ் ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா √B × √A மதிப்பே காணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 8, C 16, D 32, E 64. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈயோட வேல்யூ என்னது 64. ஸோ 64 √³ போட்டிங்கன்னா
நாங்கள் 16, 16 நாங்கள் 64, ஸோ 4. சி ரூட் என்னது 16, ரூட் எடுத்திங்கன்னா சாரி 16 ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா 4, அவ்வளோதான். நாங்கள் 16. ஸோ தென் பார்ப்போம். டிஏ அப்படின்றதுல டி என்னது 32, ஏ என்னது 2, இவ்வளோதாங்க. இதை நம்ம 2 power 5ன்னு எடுக்கலாமா? 2 4 4 2 8 8 2 16 17 32. ஸோ 2 power 5ன்னு எடுத்துக்கலாம். இதை 2 power 1/2ன்னு எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இந்த ரெண்டத்தையும் இப்படி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லைங்க. இது ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டு இதை பெருக்குனீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பெருக்கி பாருங்களேன். இது ரெண்டத்தையும் பெருக்குங்களேன். 2 power 5 அப்படின்றத 2ன்றது எடுத்துக்கிறோமா, இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே 2 power 1/2ன்னு இருக்கா, இதை நீங்கள் இது பண்ணி பாருங்கள். மேலே 2 ரூட் இருந்தால் என்ன பண்ணணும், கூட்டணும். கூட்டி பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ ஃபைனலி அடித்து பார்த்தீங்கன்னா 2 power cube வரும். ஸோ 8 அப்படின்றது வரும். ஸோ தென் இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். இ ரூட் ஆஃப் கியூப் அப்படின்றதுக்கு 4 இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோம். தென் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் சி வந்து 4 கண்டுபிடிச்சோம். ரூட் ஆஃப் டி இன்ட்டு ஏ அப்படின்றதுல 8 கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 - 4 அப்படின்றது கேன்சல் ஆகிடும், -8. ஸோ 0 - 8 -8 அப்படின்றது இன்வால்வ் ஆகும். சரிங்களா? சிம்பிள். நாங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியணும். ப்ளஸ் இந்த இடம் தான் டிஃபிகல்ட்டி உங்களுக்கு. ஒரு மாதிரி 32 × √2ன்றது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அதை தான் நீங்கள் 2 power 5 2 power 1/2ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த ரெண்டத்தையும் கூட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 6 / 2ன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அடிச்சு பார்த்து கொடுத்தீங்கன்னா 2 power cube இருக்கும். சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஆன்சர் இஸ் -8. ஜஸ்ட் அதை எடுக்க மட்டும் தெரிஞ்சுட்டா போதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். இது ஆக்சுவலி என்னன்னா, இன்ட்டு அப்படின்றது ப்ளஸ்ஸையும், ப்ளஸ்ன்றது மைனஸையும், மைனஸ்ன்றது இன்ட்டையும், டிவைடட் என்பது +CM அப்படின்னா இந்த மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது 8 - 7 / 4 × 2 + 3 இன் மதிப்பை காண்க. ஒன்றும் இல்லைங்க, போடமாஸ் அப்படின்வாங்க. போடமாஸ் ரூல் கண்டிப்பாக தெரியணும். அதாவது எவ்வளோ பெரிய இது கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும், அண்ட் தென் டிவிஷன் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் தான் சப்ராக்ஷன். இதெல்லாம் ப்ரையாரிட்டி வைஸ் அப்படி பண்ணணும். இப்போ இங்கே வருவோம். 8 - 7 இங்கே என்னது டிவைடட் 4 × 2 + 3 = 27. அதாவது ஆக்சுவலாக நான் இதை ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சால்வ் பண்ணேன்னா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன சால்வ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்க்கணும். 7 இது இருக்குது பார்த்தீங்களா, ÷ 4 இதை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டிவிஷன் கொடுக்கணும். அப்போ 8 - 7 ÷ 4 அப்படின்றது பண்ணிட்டேன். சரிங்களா? தென் அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, இதோட இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் தான் நான் வந்து அடிஷன் பண்ணியிருக்கணும். இவ்வளோதாங்க விஷயம். ஃபஸ்ட்டு திங் 8 - 7 ÷ 4 அப்படின்னா 4 8 32 32 7 அப்படின்றத ÷ 4ன்றதை கண்டுபிடிச்சிருக்கணும். அப்புறம் தான் நான் இந்த விஷயத்துக்குலாம் வரணும். இதாங்க விஷயம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரூல் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராக்கெட், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் சம். ஏபிசி ஆகியோர் ஒரு வேலை முறையை 5 10 15 நாட்கள் முடித்தார். ஸோ ஏபிசி ஆகிய மூவர் சென்று அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 33,000 வழங்கப்படும். எனில் ஏ பெரும் பங்கான. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. இதில் என்னன்னா, ஏவோட ஒரு நாள் வேலை என்னது 5. அதாவது ஒரு நாள் வேலை ஏன் நீங்கள் 1/, டைம் அண்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/5, இங்கே 5 தான் கொடுத்துருக்காங்க. ஏங்க 1/5 எழுதுனா ஏவோட ஒரு நாள் வேலை. ஸோ பியோட ஒரு நாள் வேலைன்னா 1/10, சியோடது 1/5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த மூவர் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தாங்க. 3 பேரும் ஒன்று சேர்ந்து முடிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 10 15னா ஆட்டோமேட்டிக்காக 30ன்றது எல்சிஎம் நமக்கு தெரியும். ஸோ 6 30, 5 3 30, 15 2 30. ஸோ 6 3 2ன்றதான் இது ஏ, இது பி, இது சி. ஸோ 11ன்றது ஃபைனல் அமௌண்ட். 11/13ன்றது கூட்டிட்டோம். மூவர் சென்று சேர்ந்து செஞ்ச வேலை. இப்போ வரும் இந்த சம்பள பகிர்வு பார்த்தீங்கன்னா, ஏபிசியின் சம்பள பகிர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 33,000. நம்ம என்ன பண்ணலாம்னா, மேலே இருக்க பங்குகளை மட்டும் எடுத்துக்கலாம். 6x 3x 2x அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டு ஏவோட பங்கு 6, பியோட பங்கு 3, சியின் பங்கு 2. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே போதும். சரிங்களா? இந்த 11x அப்படின்றது நமக்கு தெரியும். இதோட மொத்த பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டோட 33,000. ஸோ x = 33,000
டிவைடர் 11 போட்டிங்கன்னா ஒரு 11 11 3 11 அவ்வளோ 33. ஸோ ஃபைனலி எக்ஸோட வேல்யூ 3000. ஸோ ஏயின் சம்பளம் அப்படின்றதான் நமக்கோட கொஷின். அதாவது தட் மீன் ஏ பெரும் பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட பங்கு எவ்வளவு 6x. ஸோ 6 எக்ஸோட வேல்யூ 3000. ஸோ 6 × 3000 18,000. ஏவின் பங்கு எவ்வளவு 18,000. அவ்வளோதாங்க. 2 ஸ்டெப்பு தாங்க. 3 பேர் சேர்ந்து வேலையை முடிச்சது அந்த அதை கண்டுபிடிங்க. தென் மேலே இருக்கிறத மட்டும் எடுங்க. எல்லாரும் தப்புன்றது இப்படி விட்டுருவோம். இந்த 6 + 3x இதைத்தான் எடுக்கணும். இந்த சீக்வன்ஸ் தான் முக்கியம். இதுதான் முக்கியம். இப்படி எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸோட வேல்யூயை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி என்ன கேட்டிருக்காங்களோ ஏனா 6xல பண்ணுங்க, பினா 3xல பண்ணுங்க, சினா 2xல பண்ணுங்க. அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம். இது மெஷர்மெண்ட் தான். 25 சென்டிமீட்டர் நீளம், 15 சென்டிமீட்டர் அகலம், ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வருது எனில் ஓவியத்தின் பரப்பளவை காண்க. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீளம் அகலம் எதில் இருக்கும்? செவ்வகத்தில். செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? L × B. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஒரு அட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம அதை சொல்லியிருக்காங்க 25 சென்டிமீட்டர் நீளமா? ஓகே. அகலம் வந்து 15 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்களா? இப்போ அனைத்து பக்கங்களும் 5 சென்டிமீட்டர் விளிம்புல அந்த ஓவியம் வந்து இருக்கு. ஸோ ஓவியத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இதோட உள்நீளம் அப்படின்றது தான் கான்செப்ட். 25ங்களா? 2 கண்டிப்பாக இந்த சைடு சராதுங்களா? ஸோ 5 + 5 அப்படின்றது 2 இருக்கும். எல்லா சைடுமே கவர் ஆகுது இல்லை. ஏன்னா அனைத்து பக்கங்களையும் கவர் ஆகுதுன்னா நமக்கு 2 சைடு வருது இல்லை. ஸோ 25 - 10. ஸோ 15 சென்டிமீட்டர்ன்றது எல்லுங்க. அகலமும் அதே மாதிரி தான். 15 - 5னா 5 + 5 10. இவ்வளோதாங்க. ரெண்டத்துலையும் 10 கழிச்சு விடுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது அனைத்து பக்கங்கள்னா எல்லா பக்கத்துலையும் இருக்கிறது தான் விஷயம். ஸோ இதை கழிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லு வந்து 15, அகலம் வந்து 5. ஸோ 15 × 5 போட்டிங்கன்னா 75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்றதுனா இந்த சின்ன விஷயம்தான். உள்நீளம் அப்படின்றதான் கான்செப்ட். விளிம்புல இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் எழுதா எனில் ஓவியத்தின் பரப்பளவு. அதை நம்ம கழிச்சா நம்ம கிடைக்கிறது. புரியுதுங்களா? வெளிப்புற எல்லை பார்டர் உள்ளேயும் வெளியும் 5 சென்டிமீட்டர் வீச்சில் உள்ளது. இதுதான் விஷயம். சின்ன விஷயம். அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் உருளையின் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. இதோட இந்த சம்லேயே பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி 3வது தடவை வந்திருக்குங்க. அசல் 4000, ஆண்டு வட்டி வீதம் 5%, எண்ணு 2 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. ஏன்னா இங்கே 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எண்ணில் கூட்டு வட்டி காண்க. ரொம்ப சிம்பிள் தான். அசல் கொடுத்துட்டாங்க, ஆறு கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. நமக்கு அமௌண்ட் நான் தான் சொல்கிறேன். இது என்னது? ஃபார்முலா P × 1 + R / 100 the whole power n. இது வந்து கூட்டு வட்டி வந்து A - B. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ என்னது பார்த்தீங்கன்னா அசல் 4000 1 + 5 / 100 the whole square. இது அடிச்சு கொடுத்தீங்கனாலே போதும். ஃபைனலி 4440 வரும். கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிங்கன்னா A - Bன்றதான் கூட்டு வட்டியோட ஃபார்முலா. ஸோ 4040லேருந்து 4000 கழிச்சிங்கன்னா கூட்டு வட்டி 410 ஆகும். ஸோ கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்னன்னா CI = A - B. சரிங்களா? அதுதான் மறந்துடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் சம். இங்கே பாருங்க, அடுத்து தனி வட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 11,025 ஆகவும் 8 ஆண்டுகளில் 13,965 கிடைக்கிறது. ஸோ ஆண்டோட வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஒரு ட்ரிக் இருக்கு, அவ்வளோதான். 5 ஆண்டுகளுக்கு 11,025, 8 ஆண்டுகளுக்கு 13,965. இப்போ நம்ம நார்மலாக கண்டுபிடிப்போம். ஒரு நார்மலாக சாதாரண வட்டி கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? 8லேருந்து 5 கழிச்சிங்கன்னா 3 ஆண்டுகளுக்குன்னு வரும். இதை 3 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வருது? 3 ஆண்டுகளுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,940. ஸோ ஒரு ஆண்டுக்குன்னு மாற்றினா 980. ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்பாக தான். சரிங்களா? இங்கே 3 ஆண்டுகளுக்கு இது 2 இடத்துலையும் கழிக்கிறோம், அவ்வளோதான். இந்த அதாவது 8லேருந்து 5 கழிச்சா 3, அதுதான் ஆண்டுகள். இந்த அமௌண்ட்லேருந்து கழிச்சிங்கன்னா இது 3 ஆண்டுகளுக்கான வட்டி. ஸோ ஒரு ஆண்டுக்கான வட்டி வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம் 980. அதாவது 3 ஆண்டுகள் வட்டி இருந்தது தான் 2,940. அது ஒரு ஆண்டு இருக்கும்போது டிவைடரில் 3 வந்துடும். ஸோ 980.
ஸோ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்னது, அசலை கண்டுபிடிப்போம். ஏன்னா ஃபார்முலாலாம் நமக்கு பிஎன்ஆர் டிவைடட் பை 100ல. ஸோ 5 ஆண்டுகளுக்கு மொத்த வட்டி எவ்வளவு? இப்போ ஏன்னா அப்படி ஈக்குவேஷன் பண்ணணும். 5 ஆண்டுகளுக்கு 5 இன்ட்டு இது ஒரு ஆண்டுக்கு தானே, அப்போ 5 ஆண்டுகளுக்கு மாதிரி 4900. இப்போ கவனிப்போம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கான தொகை எவ்வளவு? 11,025. ஸோ அதையும் எடுத்துக்கோங்க, மைனஸ் இதையும் எடுத்துக்கோங்க, கழிச்சு பார்த்தீங்கன்னா 6,125. ஏதாவது ஒரு இதுக்கு நீங்கள் 8 ஆண்டுகள் கூட யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் 8ஆல் பெருக்கணும். இவ்வளோதான் விஷயம். அப்புறம் வட்டி விகிதத்துக்கு வந்தீங்கன்னா அசல் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அசல் எவ்வளோ? 6,125. வட்டி விகிதம் தெரியாது, இது ஒரு ஆண்டுகளுக்கானது. ஸோ இந்த 980ன்றது என்னது? ஒரு ஆண்டிற்கான வட்டி. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வட்டி விகிதம் 16% வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்போ தான் வரும். ஏன்னா இதே சம்மில் கண்டினியூட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் சம். இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு வகுப்பில் மாணவிகளின் விகிதம் 5:9, சாரி 5:4. ஒரு முழாண்டு திருவிழா 18% மாணவர்களும் 9% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா மாணவிகளின் விகிதம் என்னது? 5:9. ஸோ இதிலே ஆண்களோட பங்கு டோட்டல் கூட்டினா 9. ஸோ ஆண்களின் பங்கு 5, பெண்களின் 9ல் 4. இதை எடுத்துக்கிட்டோமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு முழாண்டு திருவிழா 18% மாணவர்கள் 9% மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ தோல்வியடைந்த அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ 9/5 இது என்னது? 18% மாணவர்கள். ஸோ இதை போட்டிங்கன்னா 10% கிடைக்கும். தோல்வியடைந்த பண்புகள் மொத்த டோட்டலில் 9/5 இந்த பெண்களின் பங்கில் 9%. ஸோ 4. இப்போ மொத்தமாக தோல்விஞ்சதுன்னா இந்த 10 + 14 14%. ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம், இவங்க ரெண்டத்தையும் கூட்டினீங்களா மொத்தமாக 100 தானே. ஸோ 100 - 14% போட்டிங்கன்னா 86%ங்க. இவ்வளோதாங்க விஷயம். ஒரு ரெண்டத்தையும் இப்படி இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு பண்ணணும், வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தேர்வு தாங்க. ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92 மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 692% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 644 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ரொம்ப ஈஸி தான். இருக்கிறதுலே இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணுங்க, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ஃபார்மேட் பண்ணணும். இப்போ அவன் 92% எப்படி பெற்றிருப்பான்? 92% இன்ட்டு மொத்த மதிப்பெண்கள் இருந்தால் 644 மதிப்பெண்கள் பெற்றிருப்பான். இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது எழுத தெரிஞ்சிட்டாலே நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? 92% இன்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸ் தான் என்னது? மொத்த மதிப்பெண்கள் தான் அவன் 644 பெற்றான். ஸோ கண்டினியூ இதை அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 700 அப்படின்றது வரும். சரிங்களா? எவ்வளோதாங்க ஃபார்முலா. இந்த இதை எழுத தெரிஞ்சுட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்னன்னாலும் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். இங்கே பாருங்க, கண்டினியூஸாக தேர்ச்சியே வருது பாருங்க. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. சரிங்களா? தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. இது அப்படியே கொஞ்சம் ஈக்குவேஷனாக மாறுங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்கள் எவ்வளவு? 35%ன்றதான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வருவோம். தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்கள் எவ்வளவு? 35%. சரிங்களா? எவ்வளோல நம்ம எக்ஸுன்றது நமக்கு தெரியல. தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் நார்மலாக நம்ம 100ன்னு கூட வைக்கலாம், பட் இந்த இடத்துல நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுலேருந்து இது தேர்ச்சி பண்ணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தேர்ச்சின்றது என்னன்னா இது ரெண்டத்தையும் கூட்டி வர்றதானுங்க. ஸோ மாணவன் பெற்ற மதிப்பெண்கள் 31% பெற்ற மதிப்பெண்கள் எக்ஸ்லேருந்து தானே பெற்றிருப்பான், ப்ளஸ்ஸு 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றது. இது எல்லாத்தையும் கூட்டுனா தானே இந்த மொத்த வேல்யூ வரும். இதை இப்படி எழுத தெரியணும், அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? 31% அவன் பெற்ற மதிப்பெண்கள் எக்ஸில், ப்ளஸ் 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினாதான் இந்த டோட்டல் வேல்யூ வருன்றதான் கான்செப்ட். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. ஸோ 35% அப்படின்றது எக்ஸு மைனஸ் 31% வந்துடும்.
ஈக்குவல் டு 12. சரிங்களா? இது ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் 300ங்க. இந்த இது எழுத நமக்கு தெரிஞ்சிட்டா போதுங்க, வேற ஒன்றும் வேணாம். நமக்கு தெரியலங்க. இப்போ தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்கள் அப்படின்றதே நமக்கு மானம் பெற்ற மதிப்பெண்கள் ப்ளஸ் அந்த தோல்வி குறைவான மதிப்பெண், இது ரெண்டத்தையும் கூட்டினாலே நமக்கு ஈக்குவல்டாக வரணும்ல, அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். இது ரொம்ப ஈஸிங்க. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 4y ப்ளஸ் 4 அப்படின்றதையும் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 4 அந்த ரெண்டத்துக்கு எல்சிஎம் என்னன்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படியே எல்சிஎம் பண்ணிங்கன்னா 4க்கு நம்ம இதை நார்மலாக ஃபார்முலாலே பார்க்கலாம். ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா பாருங்களேன். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு என்னது? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். இந்த 4ன்றது 2 ஸ்கொயர்டு எடுத்துக்கலாம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு போட்டிங்கன்னா ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இப்படி எழுதினீங்கனாலே இந்த ஈக்குவேஷன் காலிங்க. ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 4ன்றதை இப்படி எழுதிக்கோங்க. ஒய் ஸ்கொயர்டு அப்படின்றது என்னது? ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்டு எடுக்கலாங்களா? ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஃபார்முலா தெரிஞ்சுட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. தென் ஃபைண்ட் த எல்சிஎம். இப்போ பாருங்களேன், இது ரெண்டத்தையும் காமனாக பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பெருசாக இருக்குங்களா? ஏ ப்ளஸ் பி, அவ்வளோதான் விஷயம். இதில் அதே தான் அந்த வேல்யூ ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 2. ஸோ எல்சிஎம் வந்து இதுதான். அந்த ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணவே முடியும். ஃபேக்டரைசேஷன் தான் எல்லாம். சரிங்களா? ஓகேங்களா? இந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.